டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்து கட்சியின் செயலாளர் புசி ஆனந்த் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த ஆலோசனையில் வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார் அது குறித்து வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில அக்டோபர் 27 நடத்த திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துல மாநாட்டு ஏற்பாடுகள் தொடர்பாக மாவட்ட தலைவர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடன் தவேக செயலாளர் புசி ஆனந்த் தற்போது ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு என்பது அக்டோபர் 27 நடத்த இருப்பதாக நடிகர் விஜய் அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரப்படுத்துமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில தான் மாநாட்டு பந்தல், மாநாட்டிற்கான நிர்வாகிகள் தொண்டர்களை வந்து செல்வதற்கான ஏற்பாடுகள், மாநாட்டிற்கு வருபவர்களுக்கான உணவு மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து குறிப்பது குறித்தான ஆலோசனை என்பது தற்போது பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்துடைய செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து தற்போது நேரில் ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பா காவல்துறை தரப்புல இந்த மாநாட்டு நடத்துவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த நிபந்தனைகளை அடிப்படையாக கொண்டு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது குறித்து தற்போது இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா மாநாட்டிற்கு வந்து செல்லக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தனிநபர் வாகனத்தை தவிர்த்து குழுக்களாக மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் வழங்கக்கூடிய ஏற்பாடு செய்யக்கூடிய வாகனங்களில் மட்டுமே மாநாட்டு பந்தலுக்கு வருகை தர வேண்டும் என அழைப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது இங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாவட்ட வாரியாக எத்தனை நபர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள், மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய பட்டியல்கள் அடங்கிய தொகுப்புகள் தற்போது பெறப்பட்டு தலைமை கழக நிர்வாகத்திடம் வழங்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில எத்தனை வாகனங்கள் மாநாட்டிற்கு வர இருக்கிறது, மாநாட்டு பந்தலுக்குள் எத்தனை வாகனங்கள் உள்ளே வர வேண்டும், குறிப்பாக மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் எந்த வழியில் வர வேண்டும், எந்த வழியில் வெளியேற வேண்டும், அது மட்டுமின்றி மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கான அந்த உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அக்டோபர் 31 தீபாவளி பண்டிகை என்பது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் விக்கிரவாண்டியில இந்த மாநாடு காரணமாக பொதுமக்கள் பயணம் மேற்கொள்வதில் எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வகையில மாநாட்டிற்கு ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது நடிகர் விஜய் அவர்களுடைய கருத்தாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பது குறித்துதான் தற்போது இந்த பணிகளில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் ஆலோசனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.